வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். வெளிநாட்டவரை கடத்தியதற்காக குவைத் பாதுகாப்பு அமைச்சகத்தைச் சேர்ந்த 2 கைது. பொது பாதுகாப்பை பேணுவதற்கும் அனைத்து வகையான குற்றச் செயல்களையும் எதிர்ப்பதற்கும் அதன் தொடர்ச்சியான பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக உள்துறை அமைச்சகம் அதன் குற்றவியல் பாதுகாப்பு துறை மூலம் ஹவுலி கவர்னரேட்டில் வன்முறை கொள்ளையில் ஈடுபட்டதாக பாதுகாப்பு அமைச்சகத்தில் பணியமர்த்தப்பட்ட 2 குவைத் குடிமக்களை கைது செய்திருக்கின்றது. பாதுகாப்பு அமைச்சகத்தின்படி செயல்பாட்டு அறைக்கு ஒரு ஆசிய வெளிநாட்டவர் அளித்த புகாரின் பேரில் தன்னை தாக்கி கொள்ளையடித்ததாக கூறியிருக்கின்றார். சந்தேக நபர்களில் ஒருவர் பாதிக்கப்பட்டவரை உடல் ரீதியாக தாக்கியிருக்கின்றார். மற்றவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் செல்வதற்கு முன்பு அவரது உடைமைகளை பறித்திருக்கின்றார். அறிக்கையை பெற்றவுடனேயே சால்மியா புலனாய்வு அலுவலகத்தால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட ஹவுலி கவர்னரேட் புலனாய்வுத்துறை விரிவான விசாரணையை தொடங்கியிருக்கிறது. அதிகாரிகள் குற்றம் நடந்த இடத்தை பார்வையிட்டு கண்காணிப்பு காட்சிகளை மதிப்பாய்வு செய்து முக்கியமான ஆதாரங்களை சேகரித்திருக்கின்றனர். இது இறுதியில் குற்றவாளிகளை அடையாளம் காண வழிவகுத்திருக்கிறது. இருவரும் பாதுகாப்பு அமைச்சக ஊழியர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. மேம்பட்ட தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி புலனாய்வாளர்கள் சந்தேக நபர்களில் ஒருவரை கண்டுபிடித்து கைது செய்திருக்கின்றனர். விசாரித்ததில் அவர் தனது கூட்டாளியுடன் இணைந்து குற்றத்தை செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். 2வது சந்தேக நபர் பின்னர் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கையில் ஈர்க்கப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அதிகாரிகள் சந்தேகத்திற்குரிய போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் உபகரணங்களை அவர்களிடமிருந்து கண்டுபிடித்திருக்கின்றனர். குவைத்திலிருந்து பிலிப்பைன்ஸ் நாட்டினர் பணம் அனுப்பும் வீதம் அதிகரிப்பு. 2025ஆம் ஆண்டின் முதல் 8 மாதங்களில் குவைத்தில் உள்ள பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்களிடமிருந்து அனுப்பப்பட்ட பணம் ஆண்டுக்கு 4.6% அதிகரித்து 2024ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்தில் $381.8 மில்லியன் இருந்த நிலையில் இது $399.6 மில்லியன் எட்டியுள்ளதாக சோயாசா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 2025ஆம் ஆண்டின் முதல் 8 மாதங்களில் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளில் உள்ள பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்களிடமிருந்து அனுப்பப்பட்ட பணம் ஆண்டுக்கு 6.6% அதிகரித்திருக்கிறது. இந்த அனுப்புதல்களில் பெரும்பாலானவை 96.62% மத்திய கிழக்கிலிருந்து வந்தவையாகும். மொத்தம் $3.96 பில்லியன் ஆகும். இது 2024ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்தில் $3.73 பில்லியன் இருந்திருக்கின்றது. பிலிப்பைன்ஸ் மத்திய வங்கியின் தரவுகளை அடிப்படையாக கொண்ட தகவல் நேரடி புள்ளி விவரங்களின்படி 6 வளைகுடா நாடுகளில் உள்ள பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்களிடமிருந்து அனுப்பப்பட்ட பணம் மத்திய கிழக்கிலிருந்து அனுப்பப்பட்ட மொத்த பணத்தில் 96.62% ஆகும். இது $4.10 பில்லியன் என மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. குவைத் நகராட்சியின் வசந்த முகாம்கள் குழு தொடர்புடைய அதிகாரிகளுடன் குறிப்பாக சுற்றுச்சூழல் பொது ஆணையத்துடன் தொடர்ச்சியான சந்திப்புகளை நடத்தியிருக்கிறது. தகவல் அறிந்த வட்டாரங்களின்படி 2025 நவம்பர் நடுப்பகுதியிலிருந்து 2026 மார்ச் நடுப்பகுதி வரை நடைபெறும் வரவிருக்கும் பருவத்திற்கான முகாம் தளங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. தேவையான விதிமுறைகளின்படி முகாம் உரிமங்களை வழங்குவதை குழு ஒருங்கிணைக்க தொடங்குவதற்கு தயாராக முன்மொழிக்கப்பட்ட தளங்கள் நகராட்சி விவகாரங்களுக்கான இணை அமைச்சர் மற்றும் வீட்டு வசதி விவகாரங்களுக்கான இணை அமைச்சர் அப்துல் லத்தீப் அல் மிசாரியிடம் அவரது கருத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. முந்தைய பருவத்துடன் ஒப்பிடும்போது இந்த பருவத்தில் முகாம் தளங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக ஆதாரங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இது 18ஆக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இது குறிப்பாக வரவிருக்கும் முகாம் சீசன் ரமலான் மாதத்தின் பெரும்பாலான நாட்களை உள்ளடக்கும் என்பதால் அதிக உரிமங்கள் வழங்கப்படுவதற்கு வழிவகுக்கின்றது. கடந்த ஆண்டு ஹஜ்ரா கவர்னரேட்டில் 10 மற்றும் அகமதி கவர்னரேட்டில் 8 உட்பட வசந்த முகாம்களுக்கான 18 தளங்களை குழு அங்கீகரித்திருக்கிறது. குவைத் நகராட்சி 6 இடங்களை ரத்து செய்வதன் மூலம் தளங்களின் எண்ணிக்கையை குறைக்க முடிவு செய்ததைத் தொடர்ந்து இந்த எண்ணிக்கை முந்தைய 2023 அல்லது 2024 விட குறைவாக இருந்திருக்கிறது.
அரிஃப்ஜன் முகாம்களுக்கு அருகாமையில் இருப்பதால் தெற்கு குவைத்தில் உள்ள 4 தளங்கள் EPAயின் ஆட்சேபனைகள் காரணமாக கபட் கிடங்குகளுக்கு அருகிலுள்ள ஒரு தளம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகாமையில் இருப்பதால் ஜஹ்ராவில் அல் ஒயோனுக்கு எதிரே உள்ள ஒரு தளம் ஆகியவை இதில் அடங்குகின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 42.39 குவை தீனார்கள் ஆகும். 22 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 38.87 குவை தீனார்கள் ஆகும். 21 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 37.09 குவை தீனார்கள் ஆகும். 18 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 31.79 குவை தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவை தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 287.21 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவை தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 989.39 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவை தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 398.32 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.